இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய செவிகளுக்கு அல்ல, நம்முடைய இருதயத்திற்கு. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நான் உங்களோடு பேசினாலும் நிறைவான நடைமுறை தேவனுடைய சுத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மைக்கு பண்ணி தேங்க்யூ ஜீசஸ். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1 முதல் 7 வரை. எல்லாரும் பைபிளை கையில வச்சுக்கீங்க. லோரி வாசிக்கும் போது கவனமா நீங்க என்ன செய்யணும், கவனிக்கணும். நீங்களும் பைபிள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 465 1 முதல் 7 வரை வாசிக்கலாமா? கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ள போகிறபோது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் விட்டு போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். கவனிங்க, இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சம்பவம் ஏற்கனவே எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதா? பைபிள் யாரும் சரியா படிக்கலையா நீங்க? பிரைஸ் தி லார்ட். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிற அந்த நாளிலே நடந்த சம்பவம். எலியாவும் எலிசாவும், அந்த கவனிங்க, எலியாவும் எலிசாவும். நல்ல ஒரு தலைப்பு சொல்றேன், கேளுங்க. ஒரு மூத்த விசுவாசியும் ஒரு புதிய விசுவாசியும். அதான் சொல்லுங்க, மூத்த விசுவாசியும் புதிய விசுவாசியும். வாழ்ந்து முடித்தவனும் வாழ போகிறவனும், ஊழியத்தை முடிக்கிறவனும் ஊழியத்தை தொடங்குகிறவனும். இப்படிப்பட்ட அந்த கோணத்துல நீங்க என்ன செய்யுங்க, கவனிங்க. இப்ப ஒரு மூத்த விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையே முடிக்க போகுது. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்று அவங்களுக்கு சீக்கிரமா என்ன செய்ய போறாங்க, ஒரு போஸ்டர் போட போறாங்க. கூட யார் இருக்கிறா? கூட யார் இருக்கிறா? ஒரு புதிய விசுவாசி, ஒரு இளைய விசுவாசி கூட இருக்கிறாங்க. இப்ப வாசிங்க, இந்த கோணத்துல 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எலியாவை, எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். அந்த கவனிங்க, ஒரு மூத்த விசுவாசியோட இளைய விசுவாசி ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மூத்த விசுவாசியோட இளைய விசுவாசி என்ன செய்யறாங்க? ஆமா, இது ஒரு மோட்ச பிரயாணம். நல்லா சொல்லுங்க, மோட்ச பிரயாணம். இந்த மோட்ச பிரயாணத்துல வாழ்ந்து முடித்தவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு பிற்பாடும் வாழ என்ன வழி இருக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். அநேகருடைய வாழ்க்கை முடிந்து போன பிற்பாடு இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் லாஸ்ட்ல ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்களே, என்ன வார்த்தை சொல்லுங்க, சொல்லுங்க, முற்றிற்று அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனா கிறிஸ்துவ ஜீவியம் ஒருபோதும் முற்று பெறுவதில்லை. நான் வாழ்ந்த பிறகும்
நான் வாழ்வதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய வரைக்கும் எலிசானாலே நமக்கு உடனே என்ன ஞாபகம் வரும்? ஹலோ, எலிசானா என்ன ஞாபகம் வரும்? எலியா தான் ஞாபகத்துக்கு வருவார். எலியா எல்லாமே எலிசா இல்ல. நீங்க தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அப்படியானால் இந்த எலியா யாருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாரு? எலிசாக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு ஒரு மடங்கு வல்லமையும் அவருக்கு ஒரு மடங்கு வல்லமையும். இப்ப எலியாவும் எலிசாவும் சேர்ந்து ஒன்னா செஞ்ச கலவை யாரு? இந்த எலிசா. அதனால இங்கு ஒரு எலியா அல்ல, 2 எலியாக்கள் இந்த எலிசாக்குள்ள இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு மூத்த விசுவாசி வாழ்ந்து முடிக்கும் போது அவர்கள் மூலமாக ரட்சிப்புக்குள்ள நடத்தப்படுகிறதான ஒரு இளைய விசுவாசிக்குள்ளே அவருடைய தாக்கம், அவருடைய வாழ்க்கையில அவர்கள் சொல்லிக் கொடுத்ததான ஆவிக்குரிய பாடங்கள், அந்த நடத்துதல்கள் அவருடைய வாழ்க்கையில ஒரு மேலான அனுபவத்துக்கு நேரம் அவங்களை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இங்க கவனிச்சு பாருங்க. இப்ப மூத்த விசுவாசி எங்க போறாரு? எங்க புறப்படுறாரு? எதுக்காக புறப்படுறாரு? அன்னைக்கு அவரை கவனிங்க, நான் யதார்த்தமா பேசுறேன், கவனிங்க. அன்னைக்கு அவரை எங்க எடுத்துக்க போறாங்க? ஆண்டவர் பரலோகத்துக்கு. இதை ஏதாவது சொன்னாரா? பக்கத்துல உள்ள இளைய விசுவாசிக்கு அவர் சொன்னாரா? சொல்லுங்க. சொல்லவே இல்லை. அன்றைக்கு அவரை சொல் காற்றிலே ஆண்டவர் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லிட்டாரு. கூட இருக்கிற அந்த இளைய விசுவாசி, தன்னை பின்பற்றி வரக்கூடிய, தன்னை பார்த்து ஆவிக்குரிய காரியங்களை வளரக்கூடிய அந்த இளைய விசுவாசிக்கு ஒரு எதுவுமே என்ன செய்யல? சொல்லல. சொல்லணுமா சொல்லக்கூடாது? சொல்லுங்க. சொல்லணும்ல? சொல்லவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நிறைய மூத்த விசுவாசி அவங்க இளைய விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறது இல்லை. அதனாட்கள்லாம் நாங்கள் சபையில் இருந்தப்போ மூத்த விசுவாசிகள் சபையில் இருப்பாங்க. அந்த மூத்த விசுவாசிகள் உட்கார்ந்த இடத்துல உட்கார மாட்டாங்க. யாராவது ஒரு புது விசுவாசி வந்துட்டாங்கன்னா அவங்க பக்கத்தில் போய் இவங்க என்ன செய்வாங்க? உட்காருவாங்க. முடிச்ச பிற்பாடு, யாரு, எங்கேருந்து வரீங்க, இந்த சபையை யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினா, யார் அனுப்புனா, நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்களே, அவருடைய நோக்கம் என்ன, எல்லாம் தெளிவாக என்ன செய்வாங்க? விசாரிப்பாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த இளைய விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு கவர் எடுப்பார் மூத்த விசுவாசி. இவர் பார்ப்பார், எதுக்குடா கவர் எடுக்கிறாரு, இது பணம்லாம் அதில் வைக்கிறாரு, திடீர்னு கொண்டு வந்து காணிக்கப்பேட்டில் போகிற, இது என்ன அப்படின்னா, அந்த மூத்த விசுவாசி தசம பாகத்தை பற்றி இளைய விசுவாசிக்கு என்ன செய்யும்? சொல்லி கொடுக்கும். ஒரு மூத்த விசுவாசி அன்றைக்கு வராத ஒரு புதிய விசுவாசி வீட்டுக்கு போயிட்டு பார்ப்பார், ஏன் இன்னைக்கு வரல, கவனிப்பார். அப்ப சபைக்கு வர்றது ரொம்ப முக்கியம், எல்லா விசேஷங்களோடும் ஆலயம் ரொம்ப முக்கியன்றத மூத்த விசுவாசி யாருக்கு சொல்லி கொடுப்பாங்க? இப்படி நடைமுறை சத்தியங்களை மூத்தவர்கள் இளையவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்க வேண்டும். ஏதோ வருகிறதோ ஆராதனையில ஆண்டவரை பாடுகிறதும் துதிக்கிறதும் அப்படியே கடந்து போகிறதும் அல்ல. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க என்ன செய்யணும்? நன்றாக தனிப்பட்ட விதத்துல நீங்கள் அறிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு எல்கேஜி வகுப்புல படிக்கிற ஒரு சின்ன பையன் தான் கூட படிக்கிற 20 பேர்களுடைய பேர்களை மனப்பாடமா என்ன செய்யறான்? சொல்றான். இந்த சபையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபரை எழுப்பி நீ எல்லாரு பேரையும் சொல்லுங்கன்னு சொல்லும் போது பல பேர் நமக்கு தெரியாது. ஆள் தெரியும், முகம் தெரியும், பேர் நமக்கு தெரியாது. பேரு, ஊரு, செய்யற வேலை, எந்த சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்கன்னு தெரிந்தால்தான் ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து சொல்லுங்க கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். ஒருவருக்காக ஒரு ஊக்கமா என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். ஆகையினாலே மூத்த விசுவாசிகளே, நீங்க எலியாவை போல என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. எலியா என்ன செய்யறாருன்னா, நான் போறேன்னு சொல்லி புறப்படுறாரு. வாசி பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க, 2வது வசனம். எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, நீ இங்கே இரு. ஹலோ, என்ன கவனிங்க. இந்த வார்த்தை எத்தனை முறை வருது தெரியுமா? இந்த வார்த்தை எத்தனை முறை வருது? நீ இங்கே இரு. டக்குன்னு கண்டுபிடிங்க. 3 முறை இந்த வார்த்தை வருது. நீ இங்கே இரு, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு. நீ எல்லாம் இதுக்கு தகுதி இல்லை. நீ எங்க இரு? நீ இங்க இரு. நீ பாடாத, நீ போய் முன்னாடி நின்று மைக்க பிடிக்காத, நீ பேசாத, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு என்று சொல்லி மூத்தவர்கள் இன்றைக்கு இளையவர்கள் என்ன செய்யறாங்க? உனக்கு ஒன்னும்
தெரியாது, நீ இங்கே இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ இங்கே இரு. இப்படித்தான். ஆனா இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு என்ன செய்வீங்க? சாட்சியா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய், நீ இங்கே இருந்து அந்த குரு சொல்ல, நீ புறப்பட்டு போ என்று சொல்லி உலகத்தினுடைய கடைமுனை வரைக்கும் நமக்காக இருக்கிற அந்த வெற்றிடத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? காண்பித்து கொடுக்கிறார். எலியாவோ சொல்லுகிறார், நீ எங்க இரு, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு என்று சொல்லுகிறார். ஒன்று மாத்திரம் தெரிஞ்சு கொள்ளுங்க, நீ புதியவர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, நீ இங்கே இரு என்று உங்களை மட்டம் தட்டக்கூடியவர்கள் உங்கள் தலைமையாக இருந்தாலும் சரி, சத்தியத்தை பின்பற்ற ஆரம்பித்த பிற்பாடு சத்தியத்துடைய பாதையில 1000 தடைகள் வந்தாலும் 1000 விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்காதபடி நீங்கள் என்ன செஞ்சிட்டே இருங்க? தொடர்ந்து போய்கொண்டே இருங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சத்தியத்துக்கு பின்னாடி தொடர்ந்து போங்க. அந்த சத்தியத்துக்கு பின்னாடி தேவனுடைய குமாரன் இருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யார் அந்த சத்தியம்? நானே வழியும் சத்தியமும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தான் அந்த சத்தியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த எலிசாவுக்கு இந்த தடை எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? மேல இருந்து வருது, தலைமையில இருந்து வருது. ஏன் பிரதர் இப்படி செஞ்சீங்க? தலை சரியில்லைங்க. என்ன சரியில்லை? தலை சரியில்லை. தலை சரியா இருந்தா எல்லாமே ஒண்ணு சொல்றேனே, தலை அவர் தான். யாரு? கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கு. அவரை தலையா நீங்க வச்சுக்கங்க. அவரை தலையா வச்சுட்டு அவருக்கு பின்னால வரும்போது உங்க தலைமையா இருக்கிற யார் சொன்னாலும் சத்தியத்துக்கு எதிரான பாதையில டிராவல் பண்ணாதீங்க. அவன் இங்க இருந்திருந்தா சத்தியத்துக்கு எதிரான பாதையில இருக்கிறான்னு அர்த்தம். அவன் அங்கிருந்து கில்காலுக்கு திரும்ப போயிருந்தான்னா அவன் சத்தியத்திற்கு எதிரான பாதையில டிராவல் பண்றான்னு அர்த்தம். சத்தியத்தினுடைய பாதையில டிராவல் பண்ண புறப்பட்ட நீங்கள் உங்களுக்கு இருக்கிற மேல் அதிகாரத்தை, உங்களுக்கு இருக்கிற தலைமைத்துவ காரியங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் வைத்திருக்கிற, அவர் வகுத்து கொடுத்திருக்கிற அந்த பாதையில டிராவல் பண்ணி விடாப்பிடியாக நீங்க கடந்து வரணும். எதிரே எரிகோ போன்ற தடைகள் வந்தாலும் தேவனே அவைகளை தகர்த்து தரைமட்டமாக மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். கவனிங்க, இது ஏதாவது உண்மையை சொன்னா? பெத்தேலுக்கு போறது உண்மை. ஏன் அனுப்புறாருன்னு சொல்லல. நல்லா கவனிங்க. பெத்தேல் மட்டும் அனுப்புறார். ஓகே, ஏன் அனுப்புனாரு சொல்லணுமா இல்லையா? சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. அன்னைக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு சில ரகசிய சத்தியங்களை வேதத்தை வாசிக்கும் போது கத்தர் கொடுத்திருந்தா அந்த சத்தியத்தை உங்களை சார்ந்தவங்கிட்ட நீங்க என்ன செய்யுங்க? சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. நேற்று தினத்துல ஒரு அன்பு சகோதரர், ஐயா நான் முன்ன படிச்ச மாதிரி இல்லை, இப்ப படிக்கும்போது எனக்கு அந்த வெளிப்பாடுடைய வெளிச்சம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. படித்த பகுதி தான், தானியேல் புஸ்தகம் படிக்கிறேன். ஒவ்வொரு அதிகாரமும் த்ரில்லிங்கா இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஆண்டவருடைய காரியங்களை பார்க்கும்போது அசாதாரணமா இருக்கு. என்னால அதை விளங்கி கொள்ள முடியல. ஆச்சரியமா இருக்கு. சொல்லுமா, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க படிக்கிற வசனத்தை 4 பேர் சேர்ந்தா நீங்க என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அக்கா உங்க படம் நல்லா இருக்கு, எங்க எடுத்தீங்க? இன்னைக்கு பாஸ்டர் சொன்னார் அந்த வசனம் எனக்கு புரியலக்கா, அது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி வசனத்தை பற்றி, அவனுடைய வார்த்தையை பற்றி நம்ம ஏதாவது பேசணுமா? 4 பேர் கூடுனா 5வது இல்லாத நபரை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசணும்னு நமக்கு தோணுதா இல்லையா? ஆனா வசனத்தை வாசிச்சேன், புரியாத விளங்காத பகுதிகளை பேசணும்னு நமக்கு தோணவே இல்லையே. எல்லாரும் பேச துணியாத காலத்துல இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை பார்த்த 2 பேர் வேத வசனத்தை அன்று ராத்திரி நேரத்துல பேச தொடங்கினார்கள். அவள் பேசி கொண்டிருக்கும் போது கூடவே இயேசு இறங்கி வந்து பக்கத்துல நடந்தார். அல்லேலூயா. அவள் இருண்டு போன காரியங்களை பேசினார்கள். வெளிச்சம் தந்து இயேசு அந்த காரியத்தை அவளுக்கு காண்பித்தார். நாம் பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? காரணம் அவர் அவளோடு கூட நடந்து வந்தார். வசனத்தை பற்றி நீங்க பேசுங்க. அல்லேலூயா. பெத்தேலுக்கு போகிறேன், பெத்தேலுக்கு போகிறேன். நீங்க தெரிஞ்ச சத்தியத்தை முழுசா கற்றுக் கொடுங்க. போல் சொல்லுகிறார், ஒன்றையே நான் உங்களுக்கு மறைக்கவில்லை, உறவை விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்களுக்கு நான் என்னுடைய காரியத்தை நான் என்ன செஞ்சுட்டேன்? பகிர்ந்து கொடுத்தேன்.
ஒன்றையும் நான் மறைக்கவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சத்தியத்தினுடைய காரியங்களை ஒருவருக்கும் மறைத்து வைக்காதபடி எல்லாருக்கும் சொல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எலியா எலிசாவோடு அவன் முழுவதுமாக பகிர்ந்து கொள்ள பெத்தேலுக்கு போகிற, ஆனாலும் அங்க கூட நீ என்ன செய்யாத, வராத. அல்லேலூயா. பெத்தேல் என்பது தேவனோடு நெருங்கிய உறவு என்று பொருள். நல்லா சொல்லுங்க, தேவனோடு நெருங்கிய உறவு என்று பொருள். தகப்பனையும் தாயையும் விட்டு விட்டு வந்ததான யாக்கோபு அந்த ராத்திரியிலே அனாதையாக ஒரே ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்கு கீழாக வைத்து படுத்து கொண்டிருந்த போது அந்த இடத்துல வானத்துக்கும் பூமிக்கு ஒரு ஏணி போடப்பட்டிருந்தது. தேவனுடைய தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குவர்களுமாய் இருந்தார்கள். மேலே கர்த்தர் வீற்றிருந்தார். அல்லேலூயா. அந்த ஸ்தலத்துக்கு அவன் என்ன பேர் வச்சா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பெத்தேல். அதுக்கு முன்னாடி என்ன பேர் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எல்லா லூசும் சாரி எல்லாரும் என்ன செய்யுங்க, நல்லா சொல்லுங்க. லூஸ்னா என்ன நினைக்கிறீங்க? தேவனோடு உறவு இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? நல்லா சொல்லுங்க. தேவனோடு உங்களுக்கு உறவு இல்லைன்னா லூஸ். அது ஆங்கிலத்துல லாஸ்ன்றாங்க. லாஸ்னா என்ன? லாஸ்னா என்ன? இழப்புன்னு அர்த்தம். லாஸ்னா இழப்பு. அப்பாவை இழந்தான், அம்மாவை இழந்தான், அண்ணனை இழந்தான், சொத்தை இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். இவன் தான் சேஷ்ட புத்திர பாகத்தெல்லாம் சம்பாதிச்சவன். எல்லாமே குறுக்கோயில பெரிய ஆள் ஆயிட்டா. ஆனா ஒரே நாள்ல எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். லூசர். அவனே ஒரு லூஸ் மாதிரிதான். இப்ப எங்க போகுதுன்னே தெரியாம வந்து வழியில என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? ஒரு கல்லை வச்சுட்டு படுத்திருக்கிறான். அந்த ராத்திரி ஆண்டவருடைய எல்லா இழப்புகளுக்கும் சொல்றாரு, நீ போ, 2 பரிவாரத்தோட நீ என்ன செய்வ? திரும்பி வருவேன். வெறும் கையா உன்னை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எவ்வளவு அழகான, எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து அனுப்புனாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ராத்திரி அடுத்த நாள் விடியும் போது ஏசா வேட்டையாடி கொண்டிருக்கலாம். ஏசாவினுடைய பார்வைக்கு மறைத்து அவனுடைய கண்களுக்கு விலக்கி பாதுகாத்து தீங்கு நாளிலே தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து மறைத்து வைத்து பாதுகாக்கிற ஆண்டவர் அந்த ராத்திரி அந்த இடத்தை தம்முடைய கூடாரமாகவே மாற்றி கொடுத்திருந்தார். அங்கேதான் அவனுக்கும் தேவனுக்கு இடையிலான ஒரு பெரிய நெருக்கமான உறவு வந்தது. அல்லேலூயா. இதுவரை வந்த பாதை தனிமையான பாதை, இனிமே நடக்கிற பாதை ஆண்டவரோடு நடக்கிற பாதை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பெத்தேலுக்கு வருகிற அனுபவம், நான் ஆண்டவரோடு நெருக்கமான உறவு கொண்டு இருக்கும் போது மற்றவங்களுக்கு நான் கொடுக்கிற ஆலோசனை, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பார்ப்பார். நீங்க தேவனிடத்துல சொல்லுங்க, கர்த்தர் கேட்பார். வியாதியா பலவீனமா எதை பத்தி கவலைப்படாதீங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தினால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் ஒரு அற்புதமான ஒன்று. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு பாலம் தான் அது ஜெபம். அல்லேலூயா. அப்ப அந்த உறவுக்கு நேரா நம்ம நடத்தணுமா இல்லையா? ஆமென். அதான் சொல்றாரு, நீ அங்க வராத, நான் ஜெபம் பண்ண போறேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு. ஆனா ஒண்ணு, இயேசு கூட தனித்து ஜெபம் பண்ண போறப்ப கூட சொன்னாரு, இங்க 1 மணி நேரம் என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் சொல்லிட்டு தானே போனாரு. சொல்லுங்க, சொன்னாரா இல்லையா? இங்க எலியா ஏதாவது சொன்னாரா? சொல்லவே இல்லை. தேவனோடு நெருக்கமான உறவுன்னு அர்த்தம். சரி, அடுத்து வாசிங்க. பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். விடாப்பிடியா பிடித்து கொண்டா. விடாப்பிடியா, நீ என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் உம்முடைய ஜீவன் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், உங்களை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இவனுக்கு ஒண்ணு நல்லா தெரியும். 1வது வசனத்துல வாசிப்பார்ல, 1வது வசனத்துல, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்து அவனுக்கு தெளிவா கர்த்தர் வெளிப்படுத்திட்டார். முழு சத்தியத்தை வெளிப்படுத்திட்டார். இன்னைக்கு உன்னுடைய எஜமான் எங்க போயிடுவாரு? பரலோகத்துக்கு. எதுல போவாரு? சுழற்காற்றுல போ. தெளிவா ஒரு காட்சி அவனுக்கு என்ன செஞ்சிட்டாரு? காண்பிச்சுட்டாரு. அவனுக்கு சத்தியத்தை தேவன் என்ன செஞ்சிட்டார்? வெளிப்படுத்திட்டாரு. அதனால தேவன் வெளிப்படுத்தி எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற
தேவன் வெளிப்படுத்தி எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த எழுத்துக்கள் ஒன்றையும் விட்டு நான் தூர போக மாட்டேன், இது ஒன்றையும் விட்டு நான் விலகி போகவும் மாட்டேன். இதுல எழுதி இருக்கிறது தான் அப்படியே நடக்கும். ஒரு பிலாத்து சொல்றான், நான் எழுதுனது சாதாரண ஒரு மனுஷன் தான் எழுதுனது மேல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தேவன் சொல்றாரு, நான் எழுதுன இந்த வார்த்தைக்கு வானத்துக்கு போட்ட பூமிக்கு போட்ட அஸ்திபாரத்தை விட ஆழமான அஸ்திபாரம் போட்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. தெளிவா எலிசாவுக்கு இந்த சத்தியம் வெளிப்பட்ட உடனே அவன் யாரு பேச்சு என்ன செய்யல, கேட்கல. நானும் சொல்றேன், பைபிளை படிங்க. பைபிள்ல சொல்லப்படுகிற சத்தியத்துக்கு விரோதமா யார் பேசினாலும் நீங்க என்ன செய்யாதீங்க. இந்த புல்பிட்ல நின்று பேசுறவங்கள கூட வீட்டுக்கு போய் இந்த தராசுல நீங்க அதை நிறுத்து பார்த்து சரியா இருந்தா ஆமேன் அல்லேலூயான்னு உள்ளத்துல அதை வச்சுக்கங்க. இல்லைன்னா மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின்னு சொல்லி அதை நீ என்ன செஞ்சிருங்க, தராசுல நெருக்கப்பட்டு நீ குறைய காணப்பட்டாய் என்று அதை விலக்கி விட்டுடுங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப கவனிங்க, எலியா சொல்லி கூட எலிசா என்ன செய்யல, கேட்கல. ஏன்? ஒரு எஜமான் சொன்னா கேட்கணுமா கேட்க கூடாதா சொல்லுங்க? அப்ப இவன் கீழ்ப்படியாத ஊழியக்காரன், அப்படித்தானே? நம்ம பார்வையில் அப்படித்தானே இருக்கு. பவுல் சொல்றாரு, சத்தியத்திற்காக நான் சத்ருவாகவும் தயாராக இருக்கிறேன். அல்லேலூயா. என் சத்தியத்துக்கு எதிராக என்ன நடந்தாலும் அந்த சத்தியத்திற்காக நான் சத்ருவாக மாற எப்படி இருக்கிறேன், தயாரா இருக்கிறேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், விடாப்பிடியா நான் சத்தியத்தினுடைய பாதையில் என்ன செய்வேன், நடப்பேன். அடுத்த வசனம் வாசிங்க. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு. அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். உனக்கு தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க, உனக்கு தெரியுமா? சொல்றது யாரு? 50 பேர் ஒரே குரல்ல ஒரே இருதயத்தோடு சொல்றாங்க, இன்றைக்கு உன்னுடைய எஜமான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படுவார், உனக்கு தெரியுமா? எத்தனை முறை அந்த வார்த்தை கேட்கப்பட்டுச்சு? 3 முறை, 2 முறை அந்த வார்த்தை கேட்கப்படும். உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. சும்மா இருங்கன்னு அவன் என்ன செய்யறான், சொல்றான், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவங்களுக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார்ன்றது யாருக்கு தெரியும்? இந்த 50 தீர்க்கதரிசிகளுக்கு. பெத்தேல்ல ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, எரிகோல ஒரு 50 பேர், ஆக மொத்தம் எவ்வளவு பேரு? இந்த 100 பேருக்கும் தேவனுடைய ஆவியானவர் எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார் என்ற செய்தி 100 பேருக்குமே தெரியும். வெளிப்பாடு தானே? வெளிப்பாடு நல்லதா கெட்டதா? நல்லது. சத்தியம் தெரிஞ்ச நீங்க சத்தியம் தெரியாதவர்கள எப்படி எண்ணக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு இந்த யார் சொல்றா, எலிசா சொல்றா. காரணம் என்னன்னா, இவங்க எப்படி சொல்றாங்க, நல்ல எண்ணத்தோட சொல்லல. நல்ல எண்ணத்தோட, இன்னையில இருந்து நீ யாரு, இன்னையில இருந்து நீ ஒரு அனாத, இன்னையில இருந்து உனக்கு ஒரு வேலை இல்லை, இன்னைக்கு உன் வேலை போயிடும், இன்னையில இருந்து உன் சம்பளம் போயிடும், இன்னையில இருந்து உன் எதிர்காலம் போயிடும், இன்னையில இருந்து உன் நம்பிக்கை போயிடும், இன்னையில இருந்து எல்லாமே முடிஞ்சு போயிடும்னு சொல்லி ஒரு அபசகனமான ஒரு வார்த்தை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களை பார்த்து, இன்னையில இருந்து உங்களுக்கு திருப்பூர் சுத்தமா மடங்கி போயிடும், இன்னையில இருந்து வேலை இருக்காது, இனிமே உங்களுக்கு சம்பளம் இருக்காது, இனிமே சாப்பாடு இருக்காது, இனிமே இப்படிலாம் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவுத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்ல போனா, உன் எஜமான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், உனக்கு தெரியுமா? சார் நான் கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். வாசிச்சு பாருங்க, 2வது அதிகாரத்துல 16வது வசனம் வாசிங்க. 2:16. இதோ உமது அடியாரோடு 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். என்ன கவனிங்க, இவங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளவுதான்? ஹலோ, இவங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளவுதான்? எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார்னு தெரிஞ்சது, எங்க எடுத்துக்கொள்ளப்படுவார்னு தெரியல, எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவார்னு தெரியல. ஆனா இந்த எலிசாவுக்கு தெரியும், அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார், அவர்
சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பது தெள்ள தெளிவா யாருக்கு தெரியும்? எலிசாவுக்கு. சத்தியம் தெரிஞ்சவன் ஒண்ணுமே பேசலைங்க, எதுவுமே பேசல, விடாப்பிடியா வரான். ஆனா அறகுறை சத்தியம் தெரிஞ்சவன் இந்த குறை கூட கூத்தாடும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லேசா ஒரு வெளிப்பாடு தெரிஞ்ச உடனே அப்படியே என்ன மாதிரி எல்லாம் ஓடி வந்து எப்படி சொல்றாங்க பாருங்க, அற்பமா. இன்னைக்கு அற்பமா யாரும் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தினுடைய பாதையில நீங்க என்ன செய்யணும், நடக்கணும். சத்தியத்தை பத்தி நீங்க பேசுறதுக்கு ஒரு தகுதி உங்களுக்கு, அவன் தான் சொல்றான், நீங்க சும்மா இருக்க, நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. ஏன்னா நான் சத்தியத்தை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறேன். நான் சத்தியத்தை அறிந்தது மாத்திரமல்ல, அறிந்த சத்தியத்துக்கு பின்னே நடைபோட்டு கொண்டிருக்கிறேன். தடைகள் வந்த போது சத்தியத்துக்கு பின்னே நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். நீ பெத்தேல்ல இருக்கிற, நீ பெத்தேல்ல தான் இருப்ப. எரிகோல இருக்கிற, நீ எங்கதான் இருப்ப, எரிகோல தான் இருக்க. நீ சத்தியத்துக்கு பின்னால வரல, சத்தியத்தை பின்பற்றுகிற அனுபவம் உனக்கு இல்லை, அதனால பேச உனக்கு தகுதி இல்லை. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 4வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசி. போதும், கவனிங்க. 2வது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் பெத்தேலுக்கு வந்துட்டாங்களா, இப்ப எங்க வராங்க? எரிகோ. எரிகோ என்றால் சாபம் நிறைந்த ஸ்தலம் என்று பெயர். எப்போது நாம் தேவனோடு உறவு கொள்ள மனம் திரும்புகிறோமோ அப்போது ஆண்டவர் நமக்கென்று ஒரு ரட்சிப்பின் பாதையை கத்தர் வைத்திருக்கிறார். பாவ விமோசனம், சாப விமோசனம், இயேசுதான் எனக்காக பலியானவர் என்கிறதான அந்த ரட்சகரை அறிகிற அந்த அறிவின் அனுபவத்துக்கு பேர் தான் இந்த எரிகோவை நம்ம கடந்து போகிற ஒரு அனுபவம். பாவத்தை கடந்து போகிற அனுபவம், சாபத்தை கடந்து போகிற அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தடைகளை கடந்து போகிற ஒரு அனுபவம். இப்ப எரிகோவுக்கு போக என்ன அனுப்புகிறார், நீ இங்கே இரு. நீங்க ஒரு மூத்த விசுவாசி புதுசா வந்தவங்களை பார்த்து, நீ மனம் திரும்பிட்டியா, சூப்பர், தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறியா, பைபிள் படிக்கிறியா, சத்தியத்தை அறிகிற அறிவு உனக்கு இருக்குதா, அடுத்து நீ இமிடியட்டா என்ன செய்யணும், இமிடியட்டா அடுத்த படிகளை நீ என்ன செய்யணும், நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நீ பரிசுத்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடுத்த படிகளுக்கு நேராக கைப்பிடித்து என்ன செய்யணும், கூட்டு போகணும். நீ இங்கே இருன்னு சொல்ற அனுபவம் இல்ல. நாம பல சமயத்துல பைபிளை கூட நீ இங்கே ஏறுன்னு சொல்லி வச்சுட்டு மறந்து போய் அடுத்த வாரம் வந்து பைபிளை எடுக்கக்கூடிய அனுபவம் அநேகருக்கு என்ன செய்யுது, இருக்குது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரே ஒரு வளராத விசுவாசியை பார்த்து இப்படி சொல்லுகிறார், எப்ராயிமை இளம் பிராயத்திலே நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். தூங்குறவங்களா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சத்தமா சொல்லுவோமா? பரவாயில்ல. ஒரு சிலருடைய கண் பார்வையை பார்த்த உடனே நானே புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரே கைப்பிடித்து நடக்க பழக்குகிறார். உங்களுடைய கீழே இருக்கிற ஜூனியர் விசுவாசிகள் எல்லாம் சீனியர் விசுவாசிகள் கைப்பிடித்து நீங்க ஆவிக்குரிய பாதையில பெத்தேலுக்கு வா, எரிகோவுக்கு வா, யோர்தானுக்கு வா, நீ ஞானஸ்தானம் பெரு, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெருன்னு சொல்லி அந்த சத்தியத்தினுடைய பாதையில அந்த வளர்ச்சிக்கு நேராக நாம் நடந்து செல்லுகிறவளா கர்த்தர் நம்மை மாற்றுவாரா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இப்போது எரிகோவில் இருந்த அவர்கள் என்ன சொல்றாங்க, வாசிச்சு பாருங்க. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று. இன்றைக்குன்றது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. இன்றைக்குன்றது தெளிவா தெரிஞ்சிருக்கு. எடுத்துக்கொள்ளப்பட போகிறவர் யாருன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் பெத்தேல்ல இருக்கிறவன் எங்க வரல, பின்னால வரல, ஜாயின் பண்ணிக்கவே இல்லை. இவன் மட்டும்தான் தனியா வரான். எரிகோவில் இருக்கிற அந்த 50 பேரும் இப்படிதான் கேட்டாங்க. அவங்களும் என்ன செய்யல. இப்ப 50 எவ்வளவு ஆச்சு, 100 பேர் ஆச்சு. 100 பேருக்கு தெரிஞ்ச சத்தியம் பெருசல்ல. சத்தியத்தினுடைய நடக்கிற ஒரே ஒரு மனுஷன் தான் பெரிய விஷயம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. உனக்கு எவ்வளவு சத்தியம் தெரிதல்ல, தெரிந்த சத்தியத்துக்கு உன்னுடைய உண்மை,
தெரிந்த சத்தியத்தின் பாதையில் அவனுடைய நடக்கை, தெரிந்த சத்தியத்துக்கு பின்னால வருகிறதான அவனுடைய வருகையை தான் தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே வாசிச்சு பாருங்க, அதுல தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றார். சும்மா இருங்க. சும்மா இருங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நீங்க நான் கேட்கறதுக்கு சும்மா இருக்காதீங்க, பதில் சொல்லுங்க. சும்மா இருக்கிற என்ன அர்த்தம்? சும்மா இருக்கிறது என்ன அர்த்தம்? எதுக்குப்பா இங்க வந்த? சும்மா வந்த. ஏன் சும்மா நிக்கிற? என்னன்னா புதிய ஏற்பாடுல இயேசு பாருங்களேன், சும்மா நிக்கிறவங்கள கூட்டு போய் திராட்சை தோட்டத்துல என்ன செய்யறாரு? வேலைக்கு விடுறாரு. அப்ப சும்மா இருக்குது யாருக்கு பிடிக்காது? ஆண்டவருக்கு பிடிக்காது. அப்ப இவனுங்க நின்ன இடத்துல நின்றுட்டே பேசுறானுங்க. எங்க நின்று பேசுறானுங்க? நின்ன இடத்துல நின்றுட்டே பேசுறாங்க. அதனால நீங்க சும்மாவே இங்க என்ன செய்யுங்க? இருங்க. அல்லேலூயா. விமர்சனங்களை பார்த்து நீங்க நின்று யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, விமர்சிக்கிறவங்க பக்கத்துல தான் நீங்க நின்றுட்டே இருப்பீங்க. அதெல்லாம் காதுல வாங்காம நீங்க கடந்து போய் பாருங்க. விமர்சனம் பண்றவன் அங்கேயே தான் இருப்பான். விமர்சனத்தை காதுல வாங்காதவன் ஜெயித்து பெத்தேல இருந்து எரிகோல இருந்து யோர்தானை நோக்கி கடந்து போய் கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, ம். கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். நீ இங்கே இரு, கர்த்தரனை யோர்தானுக்கு யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், ம். நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இந்த கடைசி வரைக்கும் இந்த எலியா ஓப்பனாவே என்ன செய்யல? இந்த மூடி மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்ப மூடி மறைக்கிற மாதிரி இல்ல, மூடி மறைக்கிற மாதிரி அவர் தான் எதுவுமே என்ன செய்யல. ஏன் போறேன், எதுக்கு போறேன்னு ஏதோ ஒரு டைம் 2 டைம் கடைசி வரைக்கும் என்ன செய்யல. கடைசி வரைக்கும் ஒளிவு மறைவு, கடைசி வரைக்கும் மூடி மறைக்கிற இந்த அனுபவம் தான் எலியாவையும் எலிசாவையும். ஆனாலும் எலிசா, நீ எவ்வளவு மூடி மறைச்சாலும் பரவாயில்ல, நான் உன்னை தொடர்ந்து வருவேன். நீ எவ்வளவு ஒளிவு மறைவா இருந்தாலும் சரி, நான் உன்னை பின்பற்ற ஆரம்பிச்சேன்னா கடைசி வரைக்கும் நான் என்ன செய்வேன்? பின்பற்ற ஆரம்பிப்பேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் எலிசா யாருக்கு பின்னாடி வர்றாரு? எலியாவுக்கு பின்னாடி வர்றாரு. இங்க அடுத்தது வாசிப்பார்ல, அடுத்த வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் போய், மொத்தம் 100 பேரு. இப்ப 50 பேரு லேசா பின்னால வர்றானுங்க. 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். தூரத்திலே பார்த்து கொண்டு கவனிச்சு பாருங்க, தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். தூரத்திலே வந்து நெருக்கமா வரலாம்ல, ஒவ்வொரு ஸ்டெப்பும் சமீபம் தானே. ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் வந்தோன்னு தூரத்தில் நின்றுட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்வைக்கு எட்டிய தூரத்துல நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறாங்க சொல்லுங்க? ஹலோ, ஏன் நிக்கிறாங்க? ஏன் நிக்கிறாங்க? எலிசா கண்டிப்பா அந்த பக்கம் போய் நம்மால் படுற பாட்டை இங்கிருந்து நம்ம கைத்தட்டி என்ன செய்யலாம்? சிரிக்கலான்னு சொல்லிதான் தூரத்துல நிக்கிறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? யோர்தான் 2 ஆமா, அடுத்ததுங்கெல்லாம் அந்த கரைக்கு போயிட்டாங்க. போன பிற்பாடு திடீர்னு எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. இப்ப எலிசா என்ன பண்றான் பாருங்க, அழுகுறான் பாருங்க. அந்த பகுதி வாசி பாருங்க, 12ஆம் வசனம் வாசிங்க. எலிசா அதை கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக. இல்ல அந்த வசனத்துல புலம்பினான் இருக்குதா? புலம்பினான். குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று இவன் கீழே விழுந்து அழுது புரளும் போது தூரத்துல இருக்கிற அந்த 50 பேருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? உனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். அப்பயே சொன்னேன், நான் அப்பயே சொன்னேன். கேட்டியா கேட்டியா கேட்டியா? நல்லா கவனிங்க. சத்தியத்தினுடைய பாதையில நம்ம நடந்து வரும்போது விமர்சனம் எங்க இருந்தோ பிரஜாதிகிட்ட இருந்து நமக்கு வராது. ஆமா, பைபிள் படிக்கிறப்பார், பைபிள் படிக்கிற ஒருத்தர் என்ன ஒருத்தர் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நெருக்கமான உறவுகளை நம்மள என்ன செய்யும்? பேசும். சமயம் பார்த்து காத்திருக்கோம். தூரத்துல இவங்க அந்த பெத்தேல்ல இருந்த மாதிரி அப்படியே என்ன செஞ்சிருக்கலாம்? 50 பேர் அங்கேயே இருந்திருக்கலாம். ஆனா இந்த எரிகோல இருந்தவன் என்ன செய்யறா? என்னதான் நடக்கும், நடக்கட்டும், நம்ம போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கிட்ட என்ன செய்யறான்? அப்படியே வரான். கிட்ட வந்த உடனே யோர்தானை பார்த்தனாக நம்ம கிட்ட போயிட்டா நம்ம நல்லா இருக்காதுன்னு சொல்லி தூரமா என்ன செஞ்சுட்டாங்க, நின்றுட்டானுங்க. ஏன்னா யோர்தானுக்கு அந்த பக்கம் இவங்க போயிட்டாங்கன்னா
அறுப்பு காலம் முடிகிற வரைக்கும் அது எப்படி ஓடுமா? கரை புரண்டு ஓடும். போட் அனுப்ப முடியாது, அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஒரு சில மாதங்கள் எங்க தான் இருக்கணும், அக்கறையில் தான் இருக்கணும். எந்த எதுக்குமே வழி கிடையாது. நல்லா கவனிங்க. சத்தியத்தை அறிகிற அறிவுல நீங்க வளர்ந்து வரும்போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர மனதா இருந்தால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று ஆண்டவர் சொல்லி, நீங்க அந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நீங்க முழு நேரம் நீங்க புறப்பட்டு போன பிற்பாடு, ஐயோ இதுக்கு மேல வேலைக்கே போக முடியாது, யோர்தான் கரை புரண்டு ஓடுமே, இதுக்கு மேல வருமானத்துக்கு வழியே இல்லையே, ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவேன், இதுக்கு மேல என் திறமையோ உழைப்போ இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது என்னன்னு சொல்லி நீங்க நினைக்கிறத விட, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க பக்கத்துல இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, நல விரும்பிகள் போல, ஆண்டோடைய சத்தியத்தை தெரிஞ்சு ஊழியத்துக்கு போயிட்டா உனக்கு மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, உனக்கு தேவைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு, என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ, இன்னைக்கு இப்படி ஒரு காரியம் சம்பவிச்ச பிற்பாடு நீ என்ன பண்ணுவ, இப்படி 1000 கேள்விகள் இருக்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ இங்கே இரு என்று சொல்லி உன்னை சொல்லுகிற சத்தத்தை விடவும் நீ இங்கே ஏறி வா என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்பதற்காக நீ தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அந்த மோட்ச பிரயாணத்துல கடைசி சத்தம் அதுதான், நீ இங்கே ஏறி வா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல கவனிங்க, சத்தியத்தின் பாதையில விடாப்பிடியா நீங்க நடந்தாலும் உங்களையே சில சமயத்துல தடுமாற வைக்கக்கூடிய, மிரட்சி அடையத்தக்கதான சில சம்பவங்கள் சில தருணங்கள் உங்களுக்கு என்ன செய்யும், வரும். இப்ப எலியா கிட்ட இவர் என்ன கேட்கிறாரு, வாசிச்சு பாருங்க. 2வது அதிகாரத்துல 9 வசனத்தை வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே. கவனிங்களே, கல்லூலி மங்கை இவ்வளவு நேரம் ஒண்ணுமே சொல்லல, எல்லாம் முடிஞ்சு அக்கறைக்கு அந்த யோர்தானை தாண்டி அந்த கரைக்கு போன பிற்பாடு தான் வாயை திறந்து முறையா எலியா என்ன பண்றாரு, பேசுறாரு. நான் உன்னை விட்டு என்ன செய்ய போறேன், எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டும். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இங்க பாருங்க, மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இப்பதான் கரெக்டா என்னை விட்டு எடுபடுறப்ப நீ என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா உனக்கு கிடைக்கலன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருல. ஒருவேளை அந்த ரெட்டிப்பான வரம் கிடைக்கலன்னா இவன் அக்கறைக்கு என்ன செஞ்சிருக்க முடியாது, போயிருக்க முடியாது. உலகம் எள்ளி நகையாடி இருக்கும், வேடிக்கை பார்த்தவன் எப்படிலாம் பேசியிருப்பான், கொஞ்சம் யோசிச்சு பாருல. விடாப்பிடியா விசுவாசத்தோடு சத்தியத்துக்காக அக்கறைப்பட்டு வந்துட்டான், யோர்தானை தாண்டின பிற்பாடு எலியா இப்படி ஒரு பெரிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க, நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிற அந்த செகண்ட். அல்லேலூயா. இப்ப 2 கண்ணையும் நல்லா திறந்து பாருங்க. நிறைய பேர் மூடி நீங்க திறக்கதை நான் பாக்குறேன், நல்லா பாருங்க. இப்ப அது உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். எடுத்துக்கொள்ளப்பட போகிற அந்த நொடியில நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வாசிச்சு பாருங்க அந்த பகுதியை. 2வது அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவா வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை கவனிங்க. இப்படி அவங்க பேசிட்டு இந்த கேள்வி கேட்டுட்டு அப்படியே போகும்போது 2 பேருக்கு நடுவில் என்ன வந்துச்சு சொல்லுங்க. அக்கினி ரதம் எதுக்குங்க, இது தேவையில்லாத வேலை தானே. யோசிச்சு பாருங்க, என்ன வரணும். 1வது வசனத்தோட வெளிப்பாடு என்ன, சுழல் காட்டு தானே. அதை ஆழமா மனசுல பதிய வச்சுட்டு நம்மால் விடாப்படியா வரான். இப்ப அக்கினி ரதமும் குதிரை வந்தோன்னு நம்மால் ஏதோ திடீர்னு ரதத்துல ஏறி போவார்னு அங்க பார்க்கும்போது இங்க பின்னால சுழல் காட்டுல இவர் போயிடுவார், பார்க்க முடியாது, ஒண்ணுமே கிடைக்காது. நல்லா புரிஞ்சுங்க, தேவனே சில சமயத்துல நம்மள என்ன செய்வார், ட்விஸ்ட் பண்ணுவார், காட்சியை திசை திருப்புவார்.
இவன் அறிஞ்ச சத்தியம் சுழற்காற்றுல எலியா பரலோகத்துக்கு போவாருன்றதுதான் அறிந்தது வெளிப்பாடு. ஆனா நீ என்ன பார்க்கும் போது உனக்கு கிடைக்கும்னா, இப்ப நான் அக்கினி ரதத்தை பாக்குறதா, அக்கினி குதிரைய பாக்குறதா, இல்ல சுழற்காற்ற? ரெண்டு பேருக்கும் நடுவுல எது வந்துருச்சு? அக்கினி ரதமும். ஆனாலும் எலிசாவுடைய கண்கள் அக்கினி ரதத்தையும் குதிரையும் பார்க்கல. அந்த வசனத்துல கடைசியில பாருங்க, எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். யார் சொல்றது? இது எழுதுறது யாரு? இது எழுதுறது யாரு? எலிசா எழுதுகிறான். அப்ப எலிசா என்ன சொல்றா? அவர் அக்கினி குதிரையில போகல, அக்கினி ரதத்துல ஏறி போகல, எதுல போனாரு? சுழற்காற்றுல போனார். நான் அக்கினி குதிரையை பார்க்கல, அக்கினி ரதத்தை நான் பார்க்கல. விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நான் ஓடிட்டு இருக்கிறேன். என் பார்வையை வேற எந்த பக்கமும் நான் திருப்பல. என் பார்வையை, என் கவனத்தை, என் சிந்தையை வேற எந்த பக்கமும் திருப்பல. நான் அறிந்த சத்தியத்துல பிசகாமல் என் பார்வையை குத்திட்டு நிலைநிற்க செய்தேன். அந்த சுழற்காற்றை மாத்திரம் தான் பார்த்தேன். அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் என் மனதை டைவர்ட் பண்ண பார்த்துச்சு. ஆனா நான் என் மனதை திசை திரும்ப விடவல்ல. சுழற்காற்று பார்த்த. அவர் ஏறி போனார். அவர் ஏறி போன போது விழுந்ததான் அந்த சால்வை எடுத்துக்கொண்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கவனத்தை சுமைக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த பக்கம் திரும்பாதபடிக்கு இந்த எலிசாவுடைய கவனத்தை சுதைப்பதற்காகவே ஆண்டவர் அங்கங்க ஆட்கள் என்ன செஞ்சிருந்தார்? நிறுத்தி வச்சிருந்தார். விசுவாசத்தை சோதிக்கும்படியாகவே தேவன் அநேக காரியங்களை வழியில தடைகளை என்ன செஞ்சிருந்தார்? வச்சிருந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய அந்த சத்தியத்தினுடைய பாதையில நீ செய்கிறதான அந்த மோட்ச பிரயாணத்துல உடைய தலைமை உனக்கு தடையாக இருக்கலாம். உனக்கு கிடைத்த வெளிப்பாட்டுக்கு உன்னை சார்ந்து இருக்கிறதான உடைய சக நட்புகள், உறவுகள் உனக்கு தடையாக இருக்கலாம். எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருக்கணும்னு சொல்லி அவைகளெல்லாம் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவுள் எழும்புவோமா தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. சத்தியத்தை அறிகிற அறிவு அல்ல, சத்தியத்தின் பாதையில நடக்கிற நடக்கை. எஸ், சத்தியத்துக்காக நடக்கிற தேவ ஜனமே, உன் பாதங்களை பார்த்து தேவன் ரசிக்கிறார். மலைகளிலே சுவிசேஷகருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது. கண்களை மூடி கிடைச்சிருக்கிற இந்த சத்தியத்தை பாருங்க. எஸ், அறிந்த சத்தியத்துக்கு பின்னே நடக்க ஆசை வருவதாக, ஆர்வம் வருவதாக, ஏக்கம் எதிர்பார்ப்பு வருவதாக. ஆண்டவரே, அறிந்த சத்தியத்தை அறிவில் வைக்க அல்ல, என் வாழ்க்கையில வைக்க எனக்கு உதவி செய்யப்பா, உதவி செய்யப்பா, உதவி செய்யப்பா. நீங்க வெளிப்படுத்துங்கப்பா, நீங்க வெளிப்படுத்துங்கப்பா. எலிசாவுக்கு வெளிப்படுத்துற தேவனே, உடைய வெளிப்படுத்தல் தானே எலிசாவை இரட்டிப்புள்ள ஆவிக்குரிய வல்லமைக்கு சொந்தக்காரனாக மாற்றியது. ஜெப நிலையில இருக்கும்போது ஒரே ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். அதே 2வது அதிகாரம், ஜீசஸ், 14வது வசனம், 15வது வசனம். ஏலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து ஏலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினாலே எலிசா இக்கரைப்பட்டான். அவனை கண்ட உடனே இறங்கி இருக்குது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். 2 கரங்களையும் கர்த்தருக்கு நேரா உயர்த்துவோமா?
கொஞ்சம் நேரத்துக்கு முன்னதாக தலையசைத்து பரியாசம் பண்ணினவர்கள், எள்ளி நகையாடினவர்கள், எலிசாவே என்று பெயர் சொல்லி கூப்பிட்டவர்கள் எலிசாவை அற்பமாய் நினைத்து அலட்சியம் பண்ணினவர்கள். ஆனா எலிசா யோர்தானை இரண்டாக பிளந்து இக்கரை பட்ட உடனே எல்லாரும் வந்து தரை மட்டும் குனிந்து அவருடைய பாதத்துல விழுந்து வணங்கியது போல சத்தியத்தின் பாதையில நடக்க ஆர்வம் கொண்ட விசுவாச பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை அவங்க வாழ்க்கையாக மாற்ற ஆர்வம் கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை ஒண்ணு சொல்றேன், இன்றைக்கு எதெல்லாம் ஒண்ணு அலட்சியம் பண்ணுதோ, எதெல்லாம் இன்றைக்கு ஒண்ணு அற்பமா நினைக்குதோ, அதெல்லாம் கர்த்தர் பாதத்துக்கு கீழே கொண்டு வருவார். தரை மட்டும் அவைகள் குனிந்து உன்னை வணங்கும். கவலைப்படாத, இன்னைக்கு தலைக்கு மேல இருக்கிறது உன்னை வயசத்து பரியாசம் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் பாதத்துக்கு கீழே வரும், பாதத்துக்கு கீழே வரும். எது உன்னை கேலி கிண்டல் பண்ணுதோ, எது உங்களை பரியாசம் பண்ணுதோ, எது உங்களை அலட்சியம் பண்ணுதோ, எது உங்களை அற்பமா நினைக்குதோ, அத்தனையும் கொண்டு வந்து கர்த்தர் உன் காலடியில போடுவார். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, thank you Lord. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அப்பா நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அப்பா நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றி வெற்றியே. அப்பா நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அப்பா நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அப்பா நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தொடர்ந்து அப்பா நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அப்பா நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக உள்ளத்தில் ஆழத்தில் நன்றி சொல்லி கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா நமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு 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 நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஏக மனதோடு ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Thank you, Lord.